நீங்க வீட்ல எந்த எண்ணெய் பயன்படுத்தினா அது நல்லது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு ஸ்மோக் பாயிண்ட் இருக்கு. அத வச்சு தான் அந்த ஆயில் நமக்கு ரொம்ப ஹைட்ரோஜனேட்டட் பண்றாங்களா அப்படின்றத வச்சு தான் அது நமக்கு ஹெல்தியா அன்ஹெல்தியா. அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன வாண்டுகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெரைட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். நம்ம கிச்சனில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஆயில் தான். இந்த ஆயில் பற்றி ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்ம வீட்டில் என்ன வாங்கி பயன்படுத்தினா நல்லது அப்படின்றது உங்களுக்கே புரியும். அதாவது இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம்னா மரச்செக்கு எண்ணெய், செக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அன்ரீஃபைண்ட் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஆயில் வெரைட்டிஸை வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிற எண்ணெய், பாம் ஆயில், கனோலா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயில் ஐட்டங்கள் இருக்குது. இதில் எது பெஸ்ட் அப்படின்றத வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பற்றி ஒரு புரிதல் வேணும் நமக்கு. அதாவது நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுறோம், அதுக்கப்புறம் அது கடுகை போட்டு பொரிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு தண்ணியே கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி எல்லா எண்ணெய்க்குமே ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது என்ன அந்த ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆவி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, புகையுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த புகைதல் அப்படின்றது தான் அந்த ஸ்மோக் பாயிண்ட். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு ஸ்மோக் பாயிண்ட் இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஆயில் நமக்கு ஹெல்தியா அன்ஹெல்தியா அப்படின்றதையும் டிசைட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஆயிலை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. சில எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸிங் பண்ணி அவ்வளோ கிளியராக கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் செக்கு எண்ணெய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த செக்கு எண்ணெய் அப்படின்றத வந்து நம்ம வாங்கி வீட்டில் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு செடிமெண்ட், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு செடிமெண்ட் வந்துடும். அப்போ அந்த எண்ணெயிலலாம் ப்ராசஸிங் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அந்த செக்கு எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா 17 கிலோ ஒரு கடலை உள்ளே போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். அதே மாதிரி எள்ளும் அப்படி தான். அதே 17 கிலோ எள்ளு போட்டோம்னா ஒரு 8லேருந்து 8.25 லிட்டரு நமக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் கிடைக்கும். அதே தான் தேங்காய் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் செய்யும்போது சில பேர் இந்த லெமன் மட்டும் புழிஞ்சு விடுவாங்க. இதில் அப்புறம் நல்லெண்ணெய்க்கு வந்து சில பேர் வந்து கருப்பட்டி வெல்லம் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸிங் கம்மி. ஸோ இந்த செக்கு எண்ணெய் நமக்கு நல்லதுன்றது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை வாங்கி வச்சு பார்த்தா அந்த செடிமெண்ட்லாம் இருக்கணும், அதுவும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுன்னா ஸோ அதுலேயுமே ப்ராசஸிங் ரொம்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விர்ஜின், கோகோனட் ஆயிலையும் எக்ஸ்ட்ரா விர்ஜின் கோகோனட் ஆயில் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த இது ரேப்பர் ஷீட்டை வாசித்தோம்னா இருக்கும். அது என்னங்க எக்ஸ்ட்ரா விர்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ரீஃபைனிங் ப்ராசஸ் நடந்திருக்காது. அதே மாதிரி அவங்க கோல்டு ப்ரெஷரில் அதை வந்து அந்த எண்ணெயை உருவாக்கியிருப்பாங்க. ஆலிவ்லாம் பார்த்திங்கன்னா பழங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவகேடோ அப்படின்ற பழத்துலேருந்து எண்ணெய் கிடைக்குது. ஸோ இதிலலாம் எக்ஸ்ட்ரா விர்ஜின், அதாவது அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். அது வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய்களும் நிறைய மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ இதுதாங்க ஒரு ஆயில் அப்படின்னா அதோட ஸ்மோக் பாயிண்ட் என்ன மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங், ரொம்ப ஹைட்ரோஜனேட்டட் பண்ணுறாங்களா அப்படின்றத வச்சு தான் அது நமக்கு ஹெல்தியா அன்ஹெல்தியா. அப்புறம் அடுத்தது நம்ம அதில் விதைகள்லேருந்து எடுக்கிறோமா, பழங்கள்லேருந்து எடுக்கிறோமா, இல்லை வெஜிடபிள் அந்த வேஸ்ட்லேருந்து எடுக்கிறோமா, தவிடுலேருந்து எடுக்கிறோமா, அப்புறம் பாம்லேருந்து இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த எண்ணெயில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கா, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கா, ஒமேகா 6 அதிகமாக இருக்கா, அதில் விட்டமின் இ இருக்கா, K2 இருக்கா, இந்த மாதிரி நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ. இதை வச்சும் எண்ணெய்களில் வந்து நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது நம்ம அந்த எள்ளுலேருந்து எடுக்கிற எண்ணெயை நான் சொல்லலை, நம்ம உடம்புக்கு உகந்த எண்ணெயா இல்லை கெடுதல் தரக்கூடிய எண்ணெயா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் பயன்படுத்தினா அது நல்லது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.